ஸோ இதனால் தட் 2 days நான் வந்து 1.5 hours அண்ட் 2 hours தான் தூங்கினேன் டோட்டலாகவே. ஹே கைஸ், இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 150 days சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெய்லி சிம்பிள் ரொட்டீனை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணி எவ்ரிடே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி 25 days ஆயிருக்கு. இந்த 25 daysல நான் என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் யூடியூப் பிராண்டிங் சீரீஸ். லாஸ்ட் வீக் நான் வந்து ஒய் ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இட் வில் மேக் மோர் சென்ஸ். இந்த வீடியோவில் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் பேசுகிறது வந்து இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் பி ரிலேட்டட் டு டைம் மேனேஜ்மெண்ட். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு எனக்கு ரிட்டர்ன் வரும்போது அரௌண்ட் 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அன்னையோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சோடனே என்னோட வீட்டுக்கு கால் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசி முடிப்பேன். அண்ட் தென் நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் ஒரு 1/2 hour to 1 hour பார்த்துட்டு நான் தூங்க போயிடுவேன். பட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது முடிச்ச உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு எனக்கு ரிட்டர்ன் வரும்போது அதே 7:30 கிட்டே ஆயிடும். ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கே ஒரு 13 hours கிட்ட ஸ்பெண்ட் ஆயிரும். அண்ட் தென் வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 hours தேவைப்படுது. ஸோ ரிமைனிங் 24 hours எனக்கு வந்து 8 hours தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக இதை டாக்குமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா என்னோட டெய்லி சிம்பிள் ரொட்டீனை. இப்போ நான் என்னோட டெய்லி சிம்பிள் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன், ஸ்ட்ரெச்சிங் அண்ட் தென் புக் ரீட் பண்ணுவேன், எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தாலே எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு 1 to 1.5 hours தேவைப்படுது. ஸோ நவ் ரிமைனிங் ஐ ஹேவ் 6.5 hours. அண்ட் தென் நான் டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவேன். ஸோ டின்னருக்கு எனக்கு ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கால் பண்ணி பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அதை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வரும்போது அரௌண்ட் 10:30 கிட்ட ஆகும். 10:30க்கு நான் அதுக்கப்புறம் பண்ண ரொட்டீனை எல்லாத்தையுமே நான் ஷூட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு அரௌண்ட் டைம் வந்து 12:31 கிட்ட ஆகிடும். அண்ட் தென் ஜென்ரலாக நான் வந்து யூடியூப் அனாலிட்டிக்ஸ் பார்ப்பேன் ஒரு 1/2 hour. ஸோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவோட பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது டைம் வில் பி அரௌண்ட் 2 o'clock at night. அண்ட் தென் நான் காலையில் வந்து 6:30க்கு எந்திரிச்சாதான் என்னோட ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பி போக முடியும். ஸோ எவ்ரிடே என்னோட ஸ்லீப் இஸ் கம்மிங் அரௌண்ட் 4 to 4.5 hours. இப்படி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டு இருக்கு ஆஃப்டர் ஸ்டார்டிங் திஸ் சேலஞ்ச் அண்ட் தி சேனல். இப்போ வந்து நான் இங்கே எந்த இடத்துல சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறதுனால என்னோட டெய்லி ரொட்டீன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நம்பர் 2 பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து நான் சொல்லியிருந்தேன், டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு டெய்லி கால் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இந்த எடிட்டிங் அண்ட் அப்லோடிங்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நிறையா டைம் தேவைப்படுது. அதனால நான் வீட்டுக்கு கால் பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டு இந்த ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங்காக நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தேர்ட் திங், இப்போ வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டின்னருக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கூப்பிட்டுருந்தாங்கன்னா நானும் போயிருப்பேன். ஸோ இந்த 25 days நான் இப்போ இந்த சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல நான் ஒரு 2 days தான் வந்து டின்னருக்கு வெளியே போயிருந்தேன். ஸோ வெளியே போனேன் அப்படின்னா மினிமம் எனக்கு வந்து ஒரு 2 to 2.5 hours அது எங்கே இருந்தாலும் தேவைப்படுது. ஸோ நான் அட்லீஸ்ட் 8 o'clock நான் வீட்டிலேருந்து கிளம்பி டின்னர் சாப்பிட போயிருந்தா கூட திரும்ப வரதுக்கே எனக்கு டைம் வந்து 10 or 11 கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ எம் ஸ்டார்டிங் மை டெய்லி ரொட்டீன். அதுக்கப்புறம் அதை நான் ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து எனக்கு அரௌண்ட் டைம் 2:33 கிட்டலாம் இருக்குது. ஸோ இதனால தட் 2 days நான் வந்து 1.5 hours அண்ட் 2 hours தான் தூங்கினேன் டோட்டலாகவே. ஸோ இப்படியே இது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி குட். ஸோ நான் வந்து என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டு எப்படி வந்து என்னோட டைமை யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் so much patiently. See you in the next video.